ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் வீட்டு தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்துலேயும் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சீதோஷ்ண நிலை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண் எப்படி இருக்குது, விதைகள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நம்ம வீட்டில் வந்துட்டு சிறந்த முறையில் செடிகள் வளர்ந்து வராது. ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் பட்டம் பார்த்து பயிர் செய் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பட்டத்தில் என்னென்ன விதைகள் விதைச்சா நல்ல அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை தான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழ் மாதங்களில் மாசி பங்குனி இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டங்களில் வெயில் பயங்கரமாக ஆரம்பிச்சிடும். வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம தோட்டத்துக்கு தானாகவே விருந்தாடி மாதிரி பூச்சிகளும் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பூச்சி பிரச்சனைகள்லாம் இருந்து சமாளித்து உங்களுடைய செடிகளை வெற்றிகரமாக கொண்டு வருவீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அடிப்படை காய்கறிகள்லேருந்து ஆரம்பிப்போம். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், இது அடிப்படை காய்கறிகள். இந்த 4 காயுமே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நல்ல சிறந்த முறையில் வளரக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய கார்டனில் இந்த விதைகளை போடலாம். தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், இது 3மே பார்த்திங்கன்னா நாற்று விட்டு எடுத்து வச்சோன்னா சிறந்த முறையில் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி எடுத்துக்கோங்க. அதில் விதையெல்லாம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழித்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் விதை ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. ஸோ அது 2 வாரத்தில் நல்ல செடி சிறந்த முறையில் வளர்ந்து வரும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வேறு ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம். நீங்கள் டேரெக்டாகவே க்ரோ பேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதைகள் வீணாகும். நம்ம போட்டிருந்த விதைகள்லாம் 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளே நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம க்ரோ பேக்கில் மாற்றிக்கலாம். நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா ஒரு தொட்டிக்கு ஒரு செடின்ற மாதிரி வச்சுக்கணும். இதுவே க்ரோ பேக்னா 12x12 க்ரோ பேக்னா ஒரு செடி வச்சுக்கோங்க. இதுவே 15x15 க்ரோ பேக்னா 2 செடி வச்சுக்கோங்க. இது தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், இது 3த்துக்குமே இதான். இப்போ பார்த்துருந்த இந்த 3 செடியுமே பார்த்திங்கன்னா பூச்சிங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச செடின்னு தான் சொல்லணும். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி, இது 3த்துலேயுமே ஒவ்வொரு விதமான பூச்சிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் பூச்சி இருக்கோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணணும், 10 days ஒன்ஸ் ஏதாவது ஒரு பூச்சி வெரைட்டி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய செடி நல்ல சிறந்த முறையில் வரும். இப்போ வெயில் அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நல்ல செடி மேலெல்லாம் படுற மாதிரி தண்ணி தெளித்து விடணும். தக்காளியில் குறிப்பாக மாவு பூச்சி வரும். ஸோ அதனால் நம்ம தண்ணிலாம் தெளிக்கும் போது அந்த பூச்சிகளும் கீழே கொட்டிடும். கீழே கொட்டிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஏற தெரியாது. பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் செடிகள் மேலே நல்லா தண்ணியை ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்தது வெண்டைக்காய், கொத்தவரங்காய். இந்த வெண்டைக்காவை டேரெக்டாகவே நம்ம விதைக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஒரே தொட்டியில் ஒரு 4-5 விதைகளை போட்டு விட்டுருங்க. அது நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறமா அதை பிடுங்கி வேறு ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு தொட்டிக்கு 2 விதைகள் போல் நம்ம போட்டு விடலாம். அதுவும் நல்ல சிறந்த முறையில் ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொத்தவரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தவரை நீங்கள் இதே மாதிரி ஒரு சின்ன தொட்டி எடுத்து அதில் விதைகள் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு அது நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறமா ஒரு தொட்டிக்கு 2 செடியோ இல்லை 3 செடியோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செடியை வைக்கலாம். கொத்தவரையும் நல்ல வெயிலை தாங்கி வளரக்கூடியது. ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய கொத்தாக காய்கள் கொத்தவரையில் நம்ம அறுவடை பண்ண முடியும். அடுத்தது முள்ளங்கி. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் வெயில் நாள் தான் சிறந்த நாள். ஸோ அது நல்ல செழிப்பாக வளர்ந்து வரும். நம்ம ஒரு தொட்டிக்கு 2 விதை போல் போடலாம். அப்படி இல்லை நீங்கள் பெரிய தொட்டியாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு 4-5 விதைகள் போல் போட்டு விடலாம். இது டேரெக்டாகவே போட்டுடலாம். இது ரொம்ப சின்ன சின்ன விதைகளாக இருக்கிறதுனால ரொம்ப ஆழம் மட்டும் எடுத்து போடாதீங்க. நல்லா மேலாப்லேயே போட்டு விடுங்க. நல்ல காய்கள் சிறந்த முறையில் வரும். பூச்சி பிரச்சனை இருக்கும் தான். அதனால் 10 days ஒன்ஸ் நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசலோ இல்லைனா வேறு ஏதாவது பூச்சி வெரைட்டியோ கண்டினியூஸாக தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது அவரை. அவரைன்னொடனே கொடி அவரைலாம் போட்டுறாதீங்க. அதே மாதிரி சீரக அவரை, கோழி அவரை எதுவுமே போடாதீங்க. அதெல்லாம் பனி நாளில் தான் நல்லா வளரக்கூடியது. அதை கொண்டு இப்போ போட்டிங்கன்னா செடி வளரும். ஆனால் நீங்கள் எவ்வளோ நாளானாலும் அதில் பூக்களும் வைக்காது, காய்களும் கொடுக்காது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செடியவரை ஆரம்பிக்கலாம். செடியவரை சூப்பராக காய்க்கும். அதில் அஸ்வினி பூச்சி பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம அப்பப்போ எதாவது கரைசல் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் இப்போ சீசன் விலை கம்மியாக தான் விற்கிது. அதாவது சின்ன வெங்காயம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் வீணாக காஞ்சி போய் சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு அதை ஊனி விடுங்க. ஸோ 90லேருந்து 100 நாளில் நம்மளுக்கு வெங்காயம் கிடச்சிடும். அப்படி வெங்காயமே உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த வெங்காயத்தாளை பயன்படுத்திக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக அந்த வெங்காயத்தாள் சாம்பார் வைக்கலாம். அதே மாதிரி சட்னி செய்யலாம். இதெல்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்ல வெயில் அடிக்கிறதுனால இந்த செடியுமே நம்மளுக்கு அழுகி போகாமல் நல்ல செடி சிறப்பாக வளர்ந்து வரும்.
அடுத்தது கீரைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்துட்டு சிறந்த முறையிலேயே வளரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழைலாம் இல்லாததுனால அந்த செடிகள் வந்துட்டு சரியறதோ அதுக்கப்புறம் வந்துட்டு முழுகி போகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் நம்மளோட செடி வந்துட்டு நல்ல சிறந்த முறையில் வரும். கீரை விதைகள் வந்து போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 பேக் வந்து எடுத்துக்கணும். நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கேப் விட்டு விதைகள் வந்து போடணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த மாதம் முழுக்க கீரை எடுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஒரே டைமில் எல்லா விதையும் ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு கீரையே வந்துட்டு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது புதினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரதை வந்து தண்ணியில் ஒரு 2-3 நாள் வந்துட்டு எல்லா இலைகளையும் கட் பண்ணிவிட்டு போட்டு வைங்க. அந்த தண்டு நல்லா வந்துட்டு வேர் விட்டு முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறமா ஊனி விட்டிங்கன்னா அதுவுமே நல்ல சிறந்த முறையில் வரும். பிரண்டையும் அதே மாதிரி தான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரதை ஒரு இது மட்டும் எடுத்து ஊனி விடுங்க, சூப்பராக வரும். அடுத்தது கொடி வகை காய்கறிகள் பார்க்கலாம். கொடி வகை காய்கறிகள் நீங்கள் வந்துட்டு மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்கன்னா 15x15 க்ரோ பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ரெக்டாங்குலர் பெரிய பேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு வேர் ஓடக்கூடியது. அதனால் நல்லா வந்துட்டு இடம் மண் நல்லா இருக்க மாதிரி வந்துட்டு போட்டிங்கன்னா நல்ல சிறந்த முறையில் வரும். ஸோ என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிலை தாங்கி நல்லா கண்டினியூஸாக காய் கொடுக்கக்கூடியது, நல்லா வந்து வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு வீட்டு தோட்டத்துலேயும் வந்து வளர்க்கலாம். நல்ல சிறப்பான முறையில் காய்கள் வந்துட்டு நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்டே வரும். மீதி நாளில் நீங்கள் வந்துட்டு இந்த பாவற்காய் விதையை வந்து போட்டிருந்தா கூட மஞ்சள் கலரில் ஒரு பூச்சி வந்துட்டு நம்மளுக்கு அதில் வந்து செடியை வந்து வீணாக்கிடும். ஆனால் வெயில் நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் நிறைய காய்களுக்கு வந்து கொடுக்கும். அடுத்தது வெள்ளேரி. தோட்டம் வச்சுருக்க எல்லாருமே உங்களுடைய கார்டனில் முக்கியமாக போட வேண்டிய விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளேரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ வரக்கூடிய வெயில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் நம்ம இப்பயே வந்து போட்டு விட்டோம்னா இதிலேருந்து ஒரு நாளைக்கு வந்து 2லேருந்து 3 காய்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு போதும். ஒரு தொட்டியில் இருந்தால் சொல்கிறேன். இதுவே நீங்கள் 4-5 தொட்டிகளில் இந்த விதைகள் வந்து போட்டு விட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு காய்கள் இதில் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே நீங்கள் மறந்து விட்டுட்டாலும் அது வந்து பழுத்து பழமாயிடும். அந்த பழமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுரைக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்துட்டு மண் வளமாக இருந்ததுன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியும் கண்டிப்பாக நம்மளுடைய தோட்டங்களில் இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய வெயில் காலங்களில் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு புடலங்காய் வந்துட்டு ரொம்ப பெருசாக கொடியெலாம் போகாது. அதனால் நம்ம டெரஸ்லேயே வச்சு ஈஸியாக வந்து வளர்க்கலாம். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஒரு 10 days வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு கரைசல் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நல்லா வந்துட்டு ஈல்டு வந்து எடுக்கலாம். காராமணிலாம் ஒரு மெனக்கெடுதலும் எல்லாமே நல்லா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து மஸ்க் மிலான், அதாவது முலாம்பழம். ஸோ இந்த பழத்தை வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் வந்து சேகரித்து வச்சுருங்க. அதை வந்து நம்ம ஊனி விட்டாலும் நல்ல செடி வந்துட்டு வளர்ந்து வரும். ஸோ அதுலேருந்தும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது தர்பூசணி. ஸோ இதுவுமே வந்துட்டு வீட்டு தோட்டங்களாக இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். மாடி தோட்டத்தில் இடம் அதிகமாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பீக்கங்காய். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிலை தாங்கி நல்லா சிறந்த முறையில் வளர்ந்து வரும். குளிர்கால காய்கறியான கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், கோஸுன்னு போனோன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு சரியான முறையில் வளராது. ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்துன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.